வரலாற்றில் மறைக்கப்பட்ட சோழர்களின் பொற்கால தலைநகரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாபெரும் கடல்கோளால் தொலைந்து போன தமிழனின் தொன்மையான நகரம். அதுதான் காவிரி பூம்பட்டினம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் காவிரியும் கடலும் சங்கமித்த இடத்தில் கம்பீரமாய் நின்ற துறைமுக நகரம் இது. இங்கிருந்துதான் உலகம் முழுவதும் வணிகக் கப்பல்கள் சென்றன. சிலப்பதிகாரத்தில் போற்றப்பட்ட கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த மண் இது. கலையும் செல்வமும் கொழித்த சோழர்களின் சொர்க்க பூமி. ஆனால் அதன் உச்சக்கட்டத்தில் ஒரு மாபெரும் இயற்கை சீற்றத்தால் இந்த நகரத்தின் பெரும் பகுதி ஒரே இரவில் கடலுக்குள் மூழ்கியது. சோழர்களின் வரலாறு கடலுக்குள் கண்ணீராய் கரைந்தது. இன்று வரை ஆழ்கடலில் அதன் எச்சங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன. தமிழனின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறமைக்குச் சான்றாக இன்றும் சில சிலைகள், சுவர்கள் கடலடியில் அமைதியாயிருக்கின்றன. குமரிக்கண்டம் போலவே காவிரி பூம்பட்டினமும் தமிழனின் மறைக்கப்பட்ட பெருமை. இந்த மாபெரும் சோழர் நகரத்தின் கதையை உலகறியச் செய்ய நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? இந்த தொன்மை வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்.